ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டோட பையனுக்கு நாளைக்கு பர்த்டே. சரி, ஓகே, கிஃப்ட் வாங்க போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். சிங்கப்பூர்லேயே ஒரு பெஸ்ட் டாய் கடைனா நம்ம வந்து கிட்டி பேலஸ் தான் சொல்லுவோம். கிட்ஸோட டாய்ஸ் எல்லாமே இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கிட்டி பேலஸ் போனாலே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போலாம் வந்து $10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய டாய்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கலெக்ஷன் நமக்கு கிடைக்கும். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபெமிலியர் ஷாப் எல்லாமே எல்லா மால்லையுமே இருக்கும். கிட்டி பேலஸ், ஃபேர் பிரைஸ், அப்புறம் ஜெயிண்ட், யூ மார்ட்டு, ஜே மார்ட், இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்குது. யூனிக்லா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, மதர் கேர், இந்த மாதிரி வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. அது வந்து எல்லா மால்குள்ளேயுமே இருக்கும். அந்தந்த மால்க்கு ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் கடை வந்து இருக்கும். யூஷுவனில் உள்ள நார்த் பாயிண்ட் சிட்டி கிட்டி பேலஸ்க்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். நல்ல பெரிய ஷாப்பும் கூட. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஃபுல்லாக இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்ஸு, அப்புறம் வந்து நியூ பார்ன் பேபிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே வந்து டாய்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அப்புறம் வந்து நியூ பார்ன் பேபிக்கு ஏற்ற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதெல்லாம் இருக்கும். பிரஸ்ட் ஃபீடிங் மாமிஸ்க்குலாம் தேவையான திங்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த பால் டப், எல்லா திங்ஸுமே உள்ள இருக்கும். இல்லாத திங்ஸே கிடையாது, எல்லாமே உள்ள இருக்கும். இன்னொன்று வந்து இங்கே உள்ள டாய்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பேஸ்டு தான். நம்ம டாய்ஸுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் நிறைய டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் பேஸ் பண்ணி தான் இருக்குது உள்ள. அதாவது இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸு ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா அந்த பஸ்ஸு வந்து எப்படி வந்து இதாகுது, அந்த பஸ்ஸுக்குள்ள உள்ள சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டாயிலே வந்து ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க கவர் பண்ணி. அந்த டாய்ஸை வாங்கி அவங்க வந்து ஃபுல்லாமே வீட்லேயே வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி டேப் பண்ணி உள்ளே போகணும், என்னென்ன சிக்னல்லாம் இருக்கும், உள்ளே எப்படி எந்த சீட்டு என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த டாய்ஸ்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இந்த டாய்ஸ் மூலயமா இருக்குது. நம்மலாம் வந்து சின்ன வயசில் டாய்ஸ் வச்சு அதிகமாக விளையாட மாட்டோம், வெளியில் போய் தான் அதிகமாக விளையாடுவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து கொஞ்சம் அவங்கள வந்து பிஸியாகவே வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இல்லைன்னா டிவி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிரும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டாய்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அது நாட் ப்ரிஃபரபிள் தான். இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஆனால் சொல்கிறேன், அதுக்காக வந்து டாய்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. இப்போ வந்து மந்த்லி 2 டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். அவங்கள வந்து கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆம்புலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கால் பண்ணணும், என்னென்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், எல்லாமே இந்த டாய்ஸில் வந்து கிளியராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்புறம் ஃபயர் ட்ரக்கு, அப்புறம் ஸ்வீப்பர் வண்டி வந்து இங்கே நிறையா அந்த குப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகுது, எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க, அது எல்லாமே இந்த டாய்ஸ் அப்படியே நம்ம என்ன திங்ஸை நம்ம ரோட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படியோ அந்த நம்மளோட ஏரியா நம்மளை சுற்றி வந்து என்ன நடக்குதோ அந்த திங்ஸு அதோட பொருள் எல்லாமே அப்படியே டாய்ஸ் மூலியமாகவே கொண்டு வந்துடுறாங்க. எப்படி தான் இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் உங்களுக்கு இருக்கோ தெரியல. பட் இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கூட வெளியில் வந்து ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸில் போகும்போதே சொல்லிட்டே போவாங்க, ஆம்புலன்ஸ் போச்சுன்னா இந்த சவுண்ட் வந்து ஆம்புலன்ஸ் போகுது, இது போலீஸ் வண்டி போகுது, இது வந்து ஃபயர் வண்டி போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை வெளியில் அதிகமாக நம்ம கூட்டிகிட்டு போகிறது இல்லை தானே, நம்ம கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக டாய்ஸ் மூலியமாக தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து டாய்ஸ் மூலியமாக நல்ல விஷயங்களும் கற்றுக்குறாங்க, பேடும் கற்றுக்குறாங்க. பட் பேடை வந்து நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். மற்றபடி நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்குறாங்க. இது வச்சு நிறைய விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட கிரியேட்டிவ் லேர்னிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆனால் நான் ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் ஷாப்பிங் vlog வேணும்னா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நான் நிறைய ஷாப்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் நம்ம டிவிலலாம் நிறைய ஷோஸ்லாம் பார்க்குறாங்களா குழந்தைங்க, நிறைய தீம் வந்து இப்போ கோகோமெலன், அப்புறம் பேப்பபிக், அப்புறம் வந்து நிறைய ஸ்டோரி வந்து தீம் கேரக்டர் ஸ்டோரி எல்லாம் இருக்குது, பார்பி, இந்த மாதிரி அந்த ஸ்டோரியோட அப்படியே பேஸ்டு டாய்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன நியூவாக வந்துட்டே இருக்குதோ அதோட டாய்ஸ் எல்லாமே இந்த கடைக்கு அப்பப்பவே வந்துடும். எப்படி தான் இந்த டாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்பா செம்ம மார்க்கெட்டிங்க. டாய்ஸோட இது தான் இப்போ வந்து பயங்கரமாக போயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல தீமை வந்து ஆனால் சூஸ் பண்ணி நல்லா செலக்ட் பண்ணி அவங்க வந்து மேக் பண்ணி வந்து கொண்டு வராங்க.
நம்ம ஃப்ரெண்டோட குழந்தைங்களுக்கு பர்த்டே அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு போய் கிஃப்ட் வாங்க போனோம், நமக்கு கஜானா காலி ஆயிரும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து கிஃப்ட் வாங்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள வீட்லேயே விட்டுட்டு போய் கிஃப்ட் வாங்குறதா நல்ல விஷயம். நாங்கள் ஒவ்வொரு டைம் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். இந்த டைம் என் பொண்ணை வந்து நான் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிருந்தேன். இப்போலாம் மியூசிக் வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் கொண்டு போய் அமுச்சு விடணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருந்து நல்லா யூடியூப் சேனல் பார்த்து என்னென்ன பட்டன் என்னென்ன ப்ளே பண்ணலாம், எந்தெந்த இது எதுக்கு வரும் அப்படிங்கிறது யூடியூப் மூலியமாகவே நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஆர்மியில் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே டாய்ஸ் மூலியமாக கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. கிட்டி பேலஸ் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் நிறையா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரியலை. அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு எங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை நாங்கள் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கிறது பார்த்துட்டு தான் இதோட பார்ட் 2 நான் போகலான் இருக்கேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.